ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பிரதமர் மோடி இலங்கையில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தமிழகம் வருகிறார். பகல் 12:30 மணியளவில் பாம்பன் வரும் அவர் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். சாலை பாலத்தில் இருந்தபடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையை துவங்கி வைக்கிறார். தூக்கு பாலம் வழியாக ஒரு கப்பலையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து தூக்கு பாலம் மேல் நோக்கி உயர்ந்து செல்ல கடலோர காவல்படையின் ரோந்து கப்பல்கள் ரயில் பாலத்தை கடந்து செல்ல இருக்கின்றன. பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்வே பணியாளர்கள் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் ரயில் பாம்பன் ரயில் பாலத்தில் செல்லவிருக்கிறது. இன்று ராமநவமி தினம் என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அதன் பிறகு ராமேஸ்வரம் பஸ் நிலையம் அருகில் நடக்கும் விழாவில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி வைக்கிறார். நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றுகிறார். பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் வருகையை ஒட்டி பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: அனைவருக்கும் ராமநவமி வாழ்த்துக்கள். பிரபு ஸ்ரீராமரின் ஆசிர்வாதம் எப்போதும் நம் மீது நிலைத்திருக்கட்டும். நாம் அனைத்து முயற்சிகளிலும் அவரது ஆசிர்வாதம் நம்மை வழிநடத்தும். இன்று ராமேஸ்வரம் வருவதற்கு மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்.